பகவானிடத்துல கேட்டு நாங்கள் மதிப்பு குறைவதை காட்டிலும் நீரே வந்து சொன்னா நல்லா இருக்கும் அல்லவா என்ற ஆதிபராசக்தியாகப்பட்டவள் என் தாய் முப்படாதி கேட்க இதுக்காகத்தான் யாக வளர்த்தீர்களா? உங்க ஊரோ நாகலோகப்பட்டணம், உங்க அம்மா பேரு நாகக்கன்னி, அப்பா பேரு நாகராஜன். பரமேஸ்வரா, எங்க பேர் வேணும் அல்லவா? உன் பேர் தானே வேணும். பேரை சூட்டி தான் பிறவி செய்தேன். பழைய வேடியும் பேர் வாங்க ஆசைப்படுவதனாலே ஏ அம்மா காளியர்களே, மாறி மாறி பிறந்தவா மாரியம்மாள் ஒரு பெயர். பிறந்த உடனே நடந்ததுனாலே நடை கொண்டாள். அங்கத்திலே பிறந்தவா அங்காள பரமேஸ்வரி. அது மட்டுமல்ல, சந்தனமாஞ்சோலையிலே வளர்ந்ததுனால சந்தனமாரி, வடமுகம் கொண்டதுனாலே வடக்குத்தியா, அக்கினிலே இறங்கி வந்ததுனாலே அக்கினி மாறி அழகு மாறி, தீயிலே பாஞ்சதுனால் தீப்பாச்சி. அது மட்டுமல்ல, தானாக தோன்றியதனால் தான் தோன்றி, படைகளோடு பிறந்ததுனாலே படைவிட்டாள், சொர்க்கலோகம் ஆண்டதுனாலே சொர்க்கநாச்சி ஒரு பெயர். அது மட்டும் இல்லை அம்மா காளியர்களே, பேரை பிறக்கும் போது பேரை சூட்டி பிறவி செய்தாலும் பழைய விடியும் பேர் நாமங்கள் உங்களுக்கு தந்திருக்கேன். பகவான் செலம்போலியிலே பிறந்தவா தங்கம்மா, பூச்சொரிய தீச்சொரிய பார்வையிலே பிறந்தவா பத்திரகாளி, உச்சி கண்ணை திறக்கும் போது பிறந்தவா உலக சக்தி உச்சி மகாளி. அது மட்டுமல்ல அம்மா, 8ஓட 9ஆக பார்வதா தேவி அவதாரம் கொண்டதுனால இன்றைய நாள் முதலாக நகக்கரக நாயகி என்று சொல்லி பேர் நாமங்களை கொடுக்க பரமேஸ்வரா ஊரு பேரை தந்திய நாங்க இருந்து விளையாட கேட்கும் வர வேணும் என்று சொல்ல, ஏய் பார்வதி அம்மா, ஏ முப்படாதி, உனக்கு என்ன வரனாலும் கேளு, அம்பிட்டு வரத்தையும் தாரே வாங்கிட்டு போனாரு. உடனே பார்த்தா முப்படாதி எப்பேற்பட்ட வரம் கேட்கிறா தெரியுமா? என் பரமேஸ்வரா பரம்பொருள குளிப்பதற்கு தெப்ப கோலம், குளிப்பதற்கு கும்பிட மூலிங்கம் வேணும், பூவெடுத்து பூஜை செய்ய அந்தவன தோட்டம் வேணும், வீட்டிருக்க வேப்ப மரம், விளையாட ஆல மரம், புருஷனவர் இல்லாமல் பூவையற இருக்கணுமே, கணவனும் இல்லாமல் கன்னிகளாய் இருக்க வேணும், கொண்டவனும் இல்லாமல் குமரிகளாய் இருக்க வேணும், ஆளேனும் இல்லாமலே ஆனந்தியாய் இருக்க வேணும், அது மட்டும் காணாதையா